வணக்கம் ட்ரேடர்ஸ். ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கை எல்லாருக்கும் புரிகிற வகையில், அதாவது ப்ராப்பரான ரீசன் லாஜிக்கோட சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமரை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்டு லோ. ஓகேவா? மார்க்கெட் நமக்கு எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:15க்கு ஓப்பன் ஆகுது. சிலர்லாம் அந்த 9:15க்கு ஓப்பன் ஆன அடுத்த ஒரு 10 செகண்ட் 20 செகண்டில் ஆர்டரை போட்டுருவாங்க. ஓகேவா? நம்மளோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஓகேவா 9:15 to 9:30 எந்த ஒரு என்ட்ரியுமே போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, அந்த 15 நிமிஷத்தில் மேலே கீழேன்னுட்டு போகும். அதே மாதிரி நேற்று ப்ரீமியம் கூட இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டீகே ஆகிறதுக்கான, அதாவது கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஏன் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக ஒரு டியூஸ்டே அப்போ நமக்கு எக்ஸ்பைரி முடியுது. உதாரணத்துக்கு நமக்கு 24,000 மார்க்கெட்டு முடியுது அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்த வாரத்துக்குரியது, அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குரிய அதே 24,000 போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காலில் ஒரு 200, புட்டில் ஒரு 200 இருக்கணும்னு கிடையாது, இருக்கும். அப்போ நமக்கு மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. அடுத்த வாரம் டியூஸ்டேக்குள்ளே அந்த 400ஐயும் ஜீரோ ஆக்கணும். ஓகேவா? ஜீரோவில் உள்ள ஒரு ப்ரீமியத்தை இவங்க இங்கிட்ட ஒரு 200 இங்கிட்ட ஒரு 200ன்னு வச்சு பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த இதில் நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோ செட்டப்போ அல்லது ஒரு நல்ல சைக்காலஜி இல்லாமல், பொறுமை இல்லாமல் இதை நம்மளால் சாதிக்கவே முடியாது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ நான் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு மாதம் முடிய போகுது. கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் என்னோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ வச்சு மார்க்கெட் எப்படி டெய்லியும் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் அந்த ஏப்ரல் மாதத்துக்குரியதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க நல்லா புரிகிற மாதிரி ரொம்ப பேசிக்கில் இருந்து திரும்ப இதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோனையும், ஓகேங்களா, மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோனையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை, இது ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கு முன்னாடி நாம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணணும். சும்மா ஏதோ போட்டோம் எடுத்தோம் வந்துச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தோம்னா இதில் கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நேற்று முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு நம்ம சில கால்குலேஷன்லாம் எடுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்செப்ட்டுக்கு ஹை லோ தான் பேசிக்கு. அதோட இன்னமும் மார்க்கெட் எந்த சைடு ட்ரெண்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னும் சில டேட்டாஸ், அதாவது நம்ம அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஓகேவா? ஆப்ஷன் மார்க்கெட் ஃபுல்லாகவே அல்காரிதம் தான், நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் ட்ரேடிங் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் என்னென்ன டேட்டாஸ் நமக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் லைன் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஆவரேஜ் லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முடிஞ்ச மார்க்கெட், அதாவது இப்போ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டு முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா இப்போ 24,163 முடிஞ்சிருச்சுங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதாவது டிமேட் இருக்குது பார்த்தீங்களா, அக்கௌண்ட்டு புரோக்கர் ஆப் இருக்குங்களா, அதில் போய் பார்க்காம நம்மளோட என்எஸ்சி வெப்சைட்டில் போய் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு அடித்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக இப்போ ஒரு 24,150 முடிஞ்சிருக்குன்னா மேலே ஒரு 5 ஸ்ட்ரைக்கு கீழே ஒரு 5 ஸ்ட்ரைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா போதும். எப்படி ஆவரேஜ் ஸ்ட்ரைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ப்ளேலிஸ்ட்டில் போய் பேசிக் கால்குலேஷன் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பொறுமையாக கவனிங்க.
கையில் வந்து ஒரு நோட்டு பேனா எடுத்து வச்சுக்கோங்க. சொல்கிறத வந்து ஏதாவது முக்கியமான ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகலாம். அதுலேயும் வந்து இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்டு லோவோட மிகப்பெரிய மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த 9:30 to 10க்குள்ளே எல்லா நாளுமே ட்ரேடிங்கை முடிச்சுட்டு, அதாவது இந்த பிஸ்னஸை முடிச்சுட்டு சூப்பராக வந்து சார்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போயிடலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பொறுமையாக நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிங்க நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ வந்து 24,059. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,124. இப்போ நல்லா கவனிங்க. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸுக்கு மாற்றிக்கிறேன். ஏன் 5 மினிட்ஸுக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்னா, எங்கிட்டாச்சும் ஒரு சைடு நல்லா கவனிங்க, ஒன்று ஹை சைடு அல்லது லோ சைடு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்சோடனே அந்த லோவையும் கையையும் சும்மா ஜஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் எந்த சைடு மாறுதோ அதை நம்ம வந்து சேஞ்சு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து டேட்டாஸ்லாம் வந்து அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேகமாக செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு ரெட் கேண்டில் தான். அடுத்தது கீழே வந்துருச்சு. அடுத்த 5 மினிட்ஸ் அதாவது 9:20 to 9:25 வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. திரும்ப மேலே போயிருக்குங்களா? இப்போ நமக்கு லோ கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? நல்லா கவனிங்க. அந்த முடிய போகிறப்ப அந்த 3வது கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குது அல்லது எங்கேருந்து போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தான் பார்க்கணுன்னு இல்லை, பட்டு அதை பார்த்தோன்னா இன்னும் நம்ம வந்து ரொம்ப சூப்பராக இதை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே நல்லா கவனிங்க. கீழே ஸ்ட்ரைக் அதாவது லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,059. சரிங்களா? ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,124. ஃபஸ்ட்டு வச்சது ஹை தான் 24,124. அடுத்து இங்கே வச்சது வந்து பார்த்தீங்கன்னா 24,059. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 24,124 எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குரிய ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,100. ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிறது 24,059. அப்போ 24,050. அப்போ நமக்கு லோ ஸ்ட்ரைக் என்னன்னு கிடச்சிருச்சு? 10 நிமிஷத்துலேயே 24,050 கிடச்சிருச்சு. ஹை ஸ்ட்ரைக் வந்து 24,100 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா லோவாக இருந்துச்சுன்னா அதை சப்போர்ட்டாகவும், ஹையாக இருந்துச்சுன்னா அதை ரெசிஸ்டன்ஸாகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் நமக்கு இந்த 2 ஸ்ட்ரைக்கில் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் போய் அந்த ப்ரீமியமோட ஹை அண்ட் லோ என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நம்ம அதையும் முடிவு பண்ண போகிறோம் இனிமேல். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. நம்ம 24,059 அப்படிங்கிறதுனால நான் 24,050 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிறேன். கால் புட்டு எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு காலோடது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இப்போ இதை 15 மினிட்ஸுக்கு மாற்றிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 மினிட்ஸுக்கு 24,050 காலோட லோவை எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க. இங்கேயும் நீங்கள் லாஜிக்கை கவனிங்க நல்லா. ஏன் நம்ம லோவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, லோ அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போகுது அப்படின்னா கீழே இருந்து தானே மேலே போகுது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போகுது அப்படின்னா லோலேருந்து தான் ஹைக்கு போகுது. அதனால் அதே மாதிரி மார்க்கெட்டு மேலே போகிறப்ப நமக்கு கால் சைடு தான் மேலே போகும். ஓகேங்களா? அதனால் அந்த கால் சைடோட லோவை எடுத்துக்கிறோம். சரிங்களா? கால் சைடோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 203. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,050 புட்டு. அதோட ஹையை குறிச்சிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஹை அதாவது புட்டு மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா புட்டு தான் வந்து மேலேருந்து கீழே வரப்போகுது. ஸோ அப்போ அதோட ஹை பாயிண்ட்டை நம்ம குறிச்சிக்கிறோம். ஹை பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 201. இவ்வளவு தாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையையும் லோவையும் மார்க் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட மெயின் வேலை. இப்போ 24,050 காலு புட்டில் வந்து லோவையும் கையையும் எடுத்துட்டோம். நல்லா கவனிங்க. மார்க்கெட்டு கீழே இருந்து மேலே போகணும் அப்படின்னா காலோட லோவையும்
புட்டோட ஹையையும் எடுத்துக்கணும். ஏன் காலோட லோவை எடுக்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகுது. ஓகேவா? அப்போ கால் எடுத்துக்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, இந்த புட்டு இருக்குது பார்த்தீங்களா, புட்டு வந்து ஏற்கனவே மேலேருந்து தான் கீழே வருது. அவனோட கையிலேருந்து கீழே வரான். அட் த சேம் டைம் இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 24,050 கால், அவனோட லோக்கு கீழே போயிட்டான். அப்படின்னா ஹைக்கு கீழேயும் வந்து லோக்கு கீழேயும் போயிட்டான்னா இவங்க 2 பேர்த்துக்கு நடக்கிற சண்டையில் 24,050 புட்டு வந்து தோத்துட்டான் அப்படின்னு தானே அர்த்தம். அட் த சேம் டைம் 24,050 கால் அவனோட இன்னைக்கு லோக்கு மேலேயே தான் இருக்கான், கீழே போகலை. அட் த சேம் டைம் அவனோட ஆப்பனண்ட்டான 24,050 புட்டோட ஹைக்கு மேலேயும் போயிட்டான் அப்படின்னா அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இவனோட ஹையை கொண்டுட்டு வந்து நான் எங்கே போடுறேன் அப்படின்னா இவனோட 24,050 காலில் போடுறேன். அது என்ன, நமக்கு 201 அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ 201 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ கிட்டத்தட்ட 201 203 நியரஸ்ட் தான். அப்போ 24,050 கால் இவனோட லோக்கு மேலே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலேயும் இருக்கான். ஒரு கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆயிடுச்சுங்களா? இது எப்போ தெரிஞ்சிருச்சு? அந்த 1/4 மணி நேரம் முடிஞ்சோடனே இங்கே பாருங்கள், 1/4 மணி நேரம் கேண்டில் வந்து நமக்கு இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. எவ்வளோ? 235 கிட்ட இருக்குது. இப்போ இவனோட லோவை கொண்டுட்டு வந்து இவனதில் போடுவோம். 203 203ங்கிறது நமக்கு 201க்கு மேலே தானே இருக்குது. ஸோ நம்ம அதை போட்டுருச்சு. ஓகே, போட்டுருவோம். 203 போட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப இவன் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 151. அப்போ இவன் சுத்தமாக அந்த முதல் 15 நிமிஷத்தில் தோத்துட்டான். இதுக்கப்புறம் நம்ம நம்பி வந்து கால் சைடு என்ட்ரி போகலாம். ஏன் அப்படின்னா 24,050 கால் அவனோட ஆப்பனண்ட்டான ஹைக்கு மேலே போயிட்டான். அட் த சேம் டைம் 24,050 புட்டு அவனோட ஆப்பனண்ட்டான 24,050 காலோட லோக்கு கீழே வந்துட்டான். இது டேட்டாஸ் நமக்கு கிளியராக சொல்லிடுச்சு. ஓகேங்களா? இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளோட கான்செப்டில் ஒரு 40 புள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சு 40 புள்ளி டார்கெட் வைங்க. 1:1. மார்க்கெட் 20 நாள் இருக்குன்னா 10 நாள் ஸ்டாப் லாஸு, 10 நாள் டார்கெட் அடித்தாலும் நமக்கு ப்ராஃபிட்டும் இல்லை, லாஸும் இல்லை. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் இது வரைக்கும் 19 ட்ரேடிங் டே நடந்திருக்கு. 19 நாள் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு நாள் கூட ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகலை. இப்போ இங்கே என்ட்ரி எடுக்கிறதுல நமக்கு வந்து சில டவுட்ஸ் வரும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகுது என்ட்ரி கிடைக்கிறதுக்கான அந்த இது அக்யூரேட்டாக இல்லாமல். இப்போ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு 3 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 2வது 15 மினிட்ஸ் இருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸு ரெட்டு வச்சுட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிறான் அப்படியே. ஓகேவா? நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா நமக்கு தான் டேட்டா சொல்லிச்சு, நீங்கள் இப்போ 235 என்ட்ரி போட்டிருந்து 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு எங்கே ஸ்டாப் லாஸு? கிட்டத்தட்ட 195 இங்கே இருக்குது. அவன் இங்கே வரவே இல்லை. அதுக்கு கீழே சும்மா ஒரு 10 புள்ளி 15 புள்ளி கீழே வர மாதிரி வந்துட்டு மேலே போனவன் தான் சரன்னு மேலே போயிட்டான். இப்போ நீங்கள் 235 என்ட்ரி போட்டிருந்தீங்க, சாரி இந்த இடத்துல வச்சுக்குவோம், 235 போட்டிருந்தீங்கன்னா டார்கெட் எவ்வளோ? 275. அடுத்தது 1 2 3 4 5 6. அடுத்த அரை மணி நேரம் நான் சொன்னல, நம்மளோட கான்செப்டோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 10 o'clock கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ட்ரேடிங் வந்து முடிஞ்சிடும். ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் சரி, டார்கெட் அடித்தாலும் சரி, 99% வந்து 100% வந்து டார்கெட் தான் இது வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேணாலும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஓகே, இதோட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆவரேஜ் லைன், அதாவது 24,050 காலு புட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆவரேஜ் லைனை கொண்டுட்டு வந்து போட போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் லைனுங்கிறது 24,050 காலு, 24,050 புட்டு. இதோட நேற்று க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அதோட ப்ரைஸ் 2 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா 211 வருது ரெண்டுக்கும். ஸோ நான் 211 போட்டுக்கிறேன்.
இங்கே பாருங்கள், இதெல்லாம் எதுக்காகனா நம்ம பிளைண்டாக வந்து இங்கே வந்துருச்சு, கீழே வந்துருச்சு, மேலே போகுது, மேலே வந்துருச்சு, கீழே போகும் அப்படின்னு பிளைண்டாக பண்ணுறதுக்கு பதில் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, டேட்டா சொல்லுது இந்த இடத்துல இப்படி இருக்குது, அதனால் மார்க்கெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்குது, அல்லது இந்த இடத்துல இப்படி இருக்குது, அதனால் மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக வந்து பியரிஷாக இருக்குது, நம்ம புட்டு சைடு என்ட்ரி போகலாம் அப்படின்னு டேட்டா சொல்லுது, நான் சொல்லலை. ஸோ டேட்டாஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டாஸை வச்சு நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா தைரியமாக வந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்போ இவன் 211க்கு மேலே தான் இருக்கிறாங்களா, இவனுக்கு நல்லா கவனிங்க. இவன் வந்து 15 நிமிஷம் முடிஞ்சோடனே கீழே வந்தவன் தான், எங்கே இங்கே கீழே வந்தவன் தான். அதுக்கப்புறம் மேலே போகல. அப்புறம் இவனுக்கு 211 போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு 3 கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுங்களா? இந்த 3 கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் திரும்ப ப்ரீமியம் ரேஞ்சுன்னு சொல்லி ஒன்று நம்ம இதில் போடுறோம். ப்ரீமியம் ரேஞ்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மார்க்கெட்டு முடிஞ்சிச்சுங்களா, அந்த முடிஞ்ச மார்க்கெட்டோட 24,050 காலோட லோ. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லோ எடுத்தோம்னாவே மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகுது, எந்த சைடு லோ எடுக்கிறோமோ அந்த சைடுலேருந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்போ 24,050 காலோட நேத்தோட லோ 24,050 புட்டோட நேத்தோட ஹை, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும், ஓகேவா? அது என்ன இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224. அதையும் நம்ம இங்கே எடுத்து போட்டோம், ஓகேங்களா? 224. இப்போ நல்லா கவனிங்க, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்கள். அவனோட லோக்கு மேலே இருக்கான், ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே இருக்கான், ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான், ப்ரீமியம் ரேஞ்சுக்கு மேலே இருக்கான். கண்ணை மூடிட்டு ஒரு என்ட்ரியை போட்டு விட்டு ஸ்டாப் லாஸை நவுத்திட்டு உட்காந்துருந்தோன்னா இன்றைக்கி பாருங்கள், எக்ஸ்பைரி டேவை தவிர ஆக்சுவலாக இன்றைக்கி வெட்னஸ்டே மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நல்ல மூமெண்ட் இன்றைக்கி சாலிடாக வந்து நம்ம அந்த 10 o'clock வந்து 40 பாயிண்ட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கலாம். அதையும் தாண்டி இந்த மண்டே, ஃப்ரைடே இந்த மாதிரி டேஸ்லலாம் ஒன் சைடு மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 100லேருந்து 150 புள்ளி சூப்பராக நம்ம கேட்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 235 என்ட்ரியை போட்டு விட்டு இவன் மேலே போனோடனே ஸ்டாப் லாஸை கொண்டுட்டு வந்து 235 பேசாமல் விட்டுட்டு உட்காந்துருந்தோன்னா அடுத்து ஒரு 10:30 மணிக்கெலாம் மார்க்கெட் எங்கே போயிருக்குன்னா 380. நல்லா கவனிங்க, 235 எங்கே, 380 எங்கே, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டு, 10,000 ரூபா. எவ்வளோ, 1 மணி நேரத்தில். இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு ஸ்பெஷல். அல்ல இந்த குறையாத அச்சய பாத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுங்களா, அதுதான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கு. பட் அதை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நமக்கு இது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ தாங்க அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்டு லோவை வச்சு எடுக்கிறது. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரைக்கு தானே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 24,050 காலு புட்டை வச்சு தானே சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 24,100 புட்டு காலையுமே நம்ம எடுத்துக்குவோம். இந்த தன் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே டைமில் வந்து 2 ஸ்க்ரீன் பார்க்குற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம அதில் எடுத்துக்குவோம். இப்போ இதில் 24,100 புட்டு எடுத்துக்கிட்டேன் மேலே. இதில் வந்து 24,100 கால் எடுத்துக்கிறேன். மேலே கால், கீழே புட்டு. நல்லா கவனிங்க, இப்போ இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி நம்ம வந்து மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வருதுன்னு நினைக்கிறப்ப ஹை தானே குறிப்போம். ஸோ அப்போ 207ன்னு குறிச்சிருக்கேன், சரிங்களா? இங்கே இவனோட லோ குறிக்கிறேன். யார், 24,100 புட்டு. ஆமாம், புட்டு வந்து மேலே போகணும் அப்படின்னா புட்டோட லோக்கு கீழே கால் போகணும், காலோட ஹைக்கு மேலே புட்டு போகணும். ஆனால் இங்கே 15 நிமிஷம் முடிஞ்சோடனே புட்டோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 171. ஆனால் கால் வந்து 171க்கு கீழே வரவே இல்லை. அப்போ இதை நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு எந்த ஸ்ட்ரைக்கு நமக்கு ஆக்டிவாக இருக்குது, ட்ரெண்டு எங்கிட்ட வந்து புல்லிஷாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப் சைடு தான் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம், சரிங்களா? இவ்வளவு தாங்க இந்த கான்செப்ட்டு. இந்த கான்செப்டை நீங்கள் சும்மா வந்து ஏனோ தானோ நினைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே டேட்டாஸ் தான், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் ட்ரேடராக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஒரு ப்ராப்பரான செட்டப்பு. அந்த செட்டப் கிடச்சிருச்சுங்களா? செட்டப் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்னா சைக்காலஜி, சரிங்களா? சைக்காலஜி, அதுக்கு அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு.
இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா லாஸ் ஆகிருந்தீங்கன்னா, உங்கள நீங்களே இந்த கொஸ்டினை மட்டும் கேட்டு பாருங்கள். ஒரு மாதத்தோட தொடக்கத்தில், இந்த மாதத்தில் நான் அந்த பிஸ்னஸை பண்ண போகிறேன், இவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கேன், இவ்வளோ முதலீடு போட்டிருக்கேன், அதில் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னு என்னைக்காச்சும் முடிவு பண்ணியிருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரேடு எடுக்க போகிறப்ப, இன்றைக்கி நான் இவ்வளோ தான் வந்து ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் முடிவு பண்ணியிருக்கோமா? அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரேடு எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதை வந்து ஏன் அந்த ட்ரேடு எடுத்தோம், இதில் என்ன நடந்துச்சுன்னு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணியிருக்கோமா? இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வெறும் பிளைண்டாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே போய் பை அண்ட் செல் பண்ணிவிட்டு அல்லது யாராவது கால்ஸ் கொடுப்பாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்கன்னு பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி நம்மளால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ நீங்கள் தொடர்ந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து நல்லா கற்றுக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம மார்க்கெட் சம்மந்தமான எந்த கால்ஸோ டிப்ஸோ கொடுக்கறது கிடையாது. எஜுகேஷன் பர்பஸுக்காக வந்து எப்படிலாம் வந்து மார்க்கெட்டை நம்மளோட கான்செப்ட் படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் என்ன அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, திரும்ப இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியலன்னா ப்ளேலிஸ்ட்டில் பேசிக் கால்குலேஷனுங்கிற இதில் வந்து அந்த போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த நாளையோடு வந்து இந்த ஏப்ரல் மாதம், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பித்து 20 ட்ரேடிங் டேக்கும் இந்த கான்செப்டை செக் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். பேக் டெஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷமாக பேக் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இப்போ வந்து நான் இதுக்குள்ளே வந்து வீடியோவாக போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு செட்டப்பை நல்லா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஒரு 20,000 கேபிட்டலை வச்சு மாதம் கண்டிப்பாக நம்மளால் ஒரு 20,000 ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு தேவை நமக்கு வந்து டிசிப்ளின் மட்டும்தான். இதை தாண்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜி சொல்லியாச்சு, என்ன தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியாச்சு. இதை தாண்டி நம்ம ஜெயிக்கிறதுக்கு சைக்காலஜிக்கலாக வந்து நம்மளை எப்படிலாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? காலையில் வந்து மெடிடேட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நல்ல நல்ல புத்தகங்கள் வாசிக்கிறது அதை விட ரொம்ப 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 நல்ல விஷயம். நம்மளோட அந்த புற வாழ்க்கையில் நம்மளோட பிஹேவியர் எப்படி இருந்துச்சு, கேரக்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு யாருமே பாஸ் அப்படின்னு கிடையாது. நம்மளை யாரும் வந்து கண்காணிக்க போகிறதும் கிடையாது. மெஜாரிட்டி ஆப்ஷன் ட்ரேடர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இன்றைக்கி வீட்டில் சொல்ல முடியாமல் நிறையா பணத்தை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தேன் நானும் ஒரு காலத்தில். சரிங்களா? அதனால் நம்ம இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணணும். இப்போ நானே வந்து இந்த கான்செப்டை சொல்லிட்டேன்னா நாளைக்கே போய் வந்து லோக்கு மேலே போச்சுன்னா ஹைக்கு மேலே போச்சுன்னா பை பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் பிளைண்டாக போகக்கூடாது. என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மாதம் 2 வாரம் 3 மாதம் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது அப்படின்னு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலே வந்து இந்த ஷேர் மார்க்கெட் வந்து எவ்வளோ, அதாவது ஸ்டாக்லலாம் போனோன்னா இன்னும் நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கலாம். பட் நமக்கு கேபிட்டல் வந்து ரொம்ப தேவை. அதே மாதிரி நமக்குலாம் வந்து இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக வந்து எல்லாமே வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பொறுமை இல்லாமல் போச்சு. அதுதான் வந்து நம்ம வெற்றிக்கு வந்து தாமதமாயிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஏதாவது டவுட்னா கேளுங்க, கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் இது அவ்வளோதான். இந்த ஒரு கான்செப்டை மட்டும்தான் நம்ம ரிப்பீட்டடாக இனிமேல் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது இன்னும் வந்து நமக்கு அக்யூரசி கிடைக்குதா, இதுவே அக்யூரசி 100% தான் கிடச்சிட்ருக்கு, இன்னும் வந்து பயப்படாமல் துல்லியமாக என்ட்ரி போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.